வணக்கம் தமிழ் சொந்தங்களே, இது உங்கள் தமிழ் சொந்தங்கள் சேனல். இன்றைக்கி சித்திரை 1. எல்லோரும் தமிழ் புத்தாண்டை வெகு விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு கிடையாது. ஏன் தமிழ் புத்தாண்டு இல்லை அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் உண்டு. அதில் ஒரு சில காரணங்கள் மட்டும் நம்ம இங்கே சொல்ல வர்றோம். முக்கியமாக நம்ம தமிழர்கள் அந்த காலத்திலிருந்தே 6 சிறு பொழுதுகளாக பிரிச்சிருக்காங்க. இப்போ எடுத்துக்காட்டால் தை மாசி அப்படிங்கிறது இளவேணி, பங்குனி சித்திரை முதுவேணி. இது மாதிரி நம்மளுக்கு 12 மாதங்களும் இளவேனில், முதுவேனில், கார்காலம், குளிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம் அப்படின்னு ஒரு 6 சிறு பொழுதுகளாக பிரிச்சிருக்கோம். அந்த 6 சிறு பொழுது தான் ஒவ்வொரு 2 மாதங்களாக 6 2 12 மாதங்களாக நம்ம தமிழர்கள் முன்னாடி வகுத்து வச்சுருக்காங்க. அதுபடி பார்த்தோம் அப்படின்னா தை மாசி அப்படிங்கிறது இளவேனில் காலம். எப்போவுமே இளவேனில் காலத்தில் அதில் தான் நம்ம தமிழ் புத்தாண்டு கொண்டாடிக்கிறோம். அதனால தான் நம்ம தை மாதத்தில் முழுசாக நம்ம தமிழ் புத்தாண்டை 5 நாள் நம்ம கொண்டாடுறோம். தை 1, தை 2, தை 3, 4, 5ன்னு நம்ம ஒரு 5 நாட்கள் தொடர்ந்து நம்ம தமிழ் புத்தாண்டு விமரிசையாக கொண்டாடுறதுனால தான் பொங்கல் வச்சு முதல்ல சூரிய வழிபாடு என்பது இயற்கை வழிபாடு தை 1ஆம் தேதி. அதுக்கடுத்து மாட்டுப்பொங்கல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வளர்க்குற கால்நடைகள், ஆடு மாடு போன்ற கால்நடைகளுக்கு வைக்கக்கூடிய பொங்கல் தான் மாட்டுப்பொங்கல். அதை தொடர்ந்து உழவர் திருநாள், காணும் பொங்கல், வரிசையாக ஒரு 5 நாள் நம்ம திருவள்ளுவர் தினம் இதெல்லாம் கொண்டாடுறோம். அப்போ நம்ம தமிழர்கள் தை மாதங்களை தான் அதிகமாக நம்ம கொண்டாட்டங்கள், அதாவது தமிழர்கள் விழாக்களாக நம்ம கொண்டாடி இருக்கிறோம். அதை தான் நம்ம தமிழ் புத்தாண்டாக நம்ம கொண்டாடணும். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை மாதத்தில் ஏன் தமிழ் புத்தாண்டு கொண்டாடக்கூடாது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, புது வருடம் பிறக்குது, சோபகிருது, அதுக்கடுத்து விசுவாசுவ, இந்த வருஷம் விசுவாவசோ ஏதோ ஒரு வருடம் சொல்கிறாங்க. அது வாயில் கூட நுழைய மாட்டேங்குது. அது தமிழ் பேரே கிடையாது. முதல்ல இந்த 60 ஆண்டுகளும் தமிழ் பேர் கிடையாது, தமிழ் மாதங்கள் கிடையாது, எல்லாமே சமஸ்கிருத வார்த்தைகள். சரி, ரைட். அப்போ தமிழ் புத்தாண்டு கொண்டாடணும்னா தமிழ் வார்த்தைகள் உள்ளது தான் நம்ம வைக்கணும். ஏன்னா பேரே தமிழ் புத்தாண்டு. அப்போ தமிழ் புத்தாண்டு அப்படின்னா தமிழ் பேர் உள்ளதை தான் நம்ம தமிழ் புத்தாண்டாக கொண்டாட முடியும். இந்த விசுவாவசு, சோபகிருது, சுபகிருது, இது எல்லாமே தமிழ் வார்த்தைகள் கிடையாது. முக்கியமாக அப்படி கொண்டாடுறதா இருந்தால் நம்ம தமிழ் பேரில் தான் நம்ம கொண்டாடணும். அது தமிழ் எழுத்தாக இருக்குது இல்லையா, அது சமஸ்கிருதம். இன்னொரு விஷயம், இதுக்கு வானவியல் சாஸ்திரம் அல்லது வானியல் சாஸ்திரம், ஜோதிடம், இது போன்ற ஒரு நிபுணர்கள் அவங்களாம் வகுத்துக்கிட்டது தான் இந்த சித்திரை 1 அப்படிங்கிறது. இது நாம் சொல்லலை இந்த விஷயத்தை. அதாவது சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு அல்ல அப்படிங்கிறத நான் சொல்லலை. முன்னாடியே இருக்கிற நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக நம்ம பாவேந்தர் பாரதிதாசனே சொல்லியிருக்கிறாரு, சித்திரை அல்ல உனக்கு தமிழ் புத்தாண்டு, அண்டி பிழைக்க வந்த ஆரிய கூட்டம் கற்பித்ததே அறிவுக்கு ஒவ்வாத 60 ஆண்டுகள், தரணி ஆண்ட தமிழருக்கு தை முதல் நாளே தமிழ் புத்தாண்டு அப்படின்ட்டு நம்ம பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் நிறைய தமிழ் அறிஞர்கள், மறைமலையடிகள், சாமிநாத ஐயர், நிறைய பேர் தமிழ் அறிஞர்கள் கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் பொழுதே இதை தை முதல் நாள் தான் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லி கலைஞர் ஆட்சியிலேயே தை முதல் நாள் தமிழ் புத்தாண்டுன்னு கொண்டாடி இருந்த காலம்லாம் உண்டு. அப்போ ஏன் இதை தமிழ் புத்தாண்டு தை 1ஆம் தேதி அப்படிங்கிறத ஏற்றுக்கிற மறுக்கிறாங்க அப்படின்னா, தை 1, 2, 3 அந்த காலகட்டத்தில் பொங்கல் விழா, அது பொங்கல் விழா தான் அப்படிங்கிறத அவங்க ஆழமாக பதிய வச்சுட்டாங்க. அதனாலேயே என்னமோ தை மாதங்கள் ஆரம்பிச்சிட்டாலே பொங்கல் விழாவும் சித்திரை 1 தமிழ் புத்தாண்டாகவும் நம்ம தமிழர்கள் பாரம்பரியமாக கொண்டாடுற மாதிரி ஒரு நிலையை உருவாக்கிட்டாங்க. அதுவே இப்போ சித்திரை 1 தமிழ் புத்தாண்டுன்னு நம்ம கொண்டாடுறோம். சித்திரை 1ங்கிறது என்ன அப்படின்னா, சித்திரை திருநாள், அதாவது முதல் நாள். சித்திரை முதல் நாளில் நமது முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உழவு செஞ்சுருக்காங்க. முதலில் கோடை காலத்தில் நிலங்களை பண்படுத்துவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சித்திரை 1, அதாவது சித்திரை முதல் நாள். பொன்னியர் பூட்டி உழும் நன்னாள், அதாவது பொன்னியர் பூட்டி உழும் நன்னாள் அப்படின்னா நம்ம முதலும் அப்போ ஏர் தான் வச்சுருப்பாங்க. இப்போ தான் டிராக்டர் வச்சுருக்காங்க. ஏர் வச்சுருப்பாங்க. மாடுகளை வைத்து ஏர் பூட்டி உழும்
முதல் நாளாக சித்திரை 1ஐ தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் நம் தமிழர்கள். அதனால்தான் சித்திரை திருநாள் என்பது, சித்திரை முதல் நாள் என்பது பொன்னேர் பூட்டி உழும் நாளாக நம் தமிழர்கள் கடைபிடித்து வருகிறார்கள். அதுதான் சித்திரை திருநாள். சித்திரை திருநாள் என்பது தமிழ் புத்தாண்டு அல்ல. இதை முதல்ல நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிறணும். அது திரும்ப நம்ம சித்திரை 1 தமிழ் புத்தாண்டுன்னு அதை ஆழமாக பதிய வச்சதுனால நம்ம சித்திரை 1 தை 1 தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக இதை அறிஞ்சிக்கிறதுக்கு நம்ம முதல்ல முயற்சி பண்ணணும். அது பற்றிய ஆய்வுகள் நிறையா நம்ம பண்ணணும். தை 1 தை நீராடல், தை நன்னீராடல், இந்த மாதிரி நிறையா வாசகங்கள், தை சம்மந்தப்பட்ட நாட்கள், தை சம்மந்தப்பட்ட வார்த்தைகள், இது எல்லாமே நம்மளோட இலக்கியங்களில் இருக்குது. அந்த இலக்கியங்கள் வாயிலாக தை மாதம் முழுதும் பண்டிகை காலமாகவும் நமது தமிழர்கள் முக்கியமான தமிழ் புத்தாண்டாகவும் கொண்டாடப்பட்டு உள்ளது. எனவே தை 1 தான் நமது தமிழ் புத்தாண்டு, சித்திரை அல்ல. சித்திரை என்பது நமதுக்கான ஏர்பூட்டி உழும் நன்னாள். எனவே தை 1ஐயே நம் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுவோம். அது பற்றிய ஆய்வை மேலும் விரிவாக்குவோம். தொடர்ந்து பாருங்கள் நமது தமிழ் சமூகம் சேனல். நன்றி.